உங்கள் ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன். கள்ள துப்பாக்கியுடன் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுற்றி வந்த கேரள வாலிபர்கள் 4 பேர் உள்பட 7 பேர் கைது. ஒரு நாட்டு துப்பாக்கி, 6 தோட்டாக்கள், கேரள பதிவெண் கொண்ட 2 கார்கள் பறிமுதல். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்லும் சாலை மேற்கு தொடர்ச்சி மலையாக உள்ளதால் ஏராளமான மான், காட்டுப்பன்றி, யானை, காட்டு மாடு உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கொடைக்கானல் சாலையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் 2 கார்களில் 7 பேர் நின்று உள்ளனர். அப்போது வனத்துறையினர் ரோந்து சென்றவர்கள் 7 பேரையும் விசாரித்துள்ளனர். கள்ள துப்பாக்கியுடன் சுற்றி திரிந்த ஆயக்குடியைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா 41, பேச்சிமுத்து 27, கர்ணன் 30 மற்றும் கேரளாவைச் சேர்ந்த முகமது ரபிக் 43, நெகாஸ் 32, அப்துல் லதீப் 55, முஸ்தபா 55 ஆகிய 7 பேரை வனத்துறையினர் பிடித்து அவர்களிடம் இருந்த ஒரு கள்ள துப்பாக்கி, 6 தோட்டாக்கள், 2 கார்களையும் பறிமுதல் செய்து பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து பழனி அடிவாரம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வனப்பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாட கொண்டு வந்தது தெரிய வந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி கொடைக்கானல் சாலையில் கள்ள துப்பாக்கி மற்றும் கேரள வாலிபர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டும் 2 கேரள பதிவெண் கொண்ட கார் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்.